திருக்குரான் ஆன்மீகத்தையும் வணக்க வழிபாடுகளையும் மட்டும் பேசவில்லை, எல்லா துறைகளைப் பற்றியும் பேசுகிறது. பூமியை பற்றியும், ஏனைய கோள்களைப் பற்றியும், பிரபஞ்சத்தை பற்றியும், மனிதனைப் பற்றியும், மனிதன் கருவில் படைக்கப்படும் விதம் பற்றியும், மற்ற உயிரினங்களைப் பற்றியும், தாவரங்களைப் பற்றியும், மலைகளைப் பற்றியும், நதிகளைப் பற்றியும், கடலை பற்றியும், இப்படி ஏராளமான துறைகளைப் பற்றி குர்ஆன் பேசுகிறது. சென்ற நூற்றாண்டுக்கு முன்னர் வரை கண்டுபிடிக்கப்படாத, தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை திருக்குர்ஆன் அன்றே சொல்லியிருக்கிறது. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற அறிவுடைய ஒருவர் இன்று எப்படி பேசுவாரோ அதைவிட சிறப்பாக திருக்குர்ஆன் பேசியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலச் சூழ்நிலைகளையும் ஒரு சேர சிந்திப்பவர்கள் திருக்குர்ஆன் எல்லா காலங்களையும் அறிந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து கொள்வார்கள்.